ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்க தரணி. நம்ம இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, விநாயகர் சதுர்த்தி வரது இன்னும் கொஞ்ச நாள் தான் சொல்லிட்டு ஹைதராபாத் மாடல் விநாயகர் சிலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தர்மபுரியில இருக்க சவுலூருக்கு தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அரடியில இருந்து 10 அடி வரைக்கும் ஹைதராபாத் மாடல் விநாயகர் சிலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட இருக்க ஒவ்வொரு சிலையா நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்கிறேன். நீங்க வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி நீங்க சிலை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, அதாவது நீங்க உங்க ஏரியாவுக்கு எடுத்துட்டு போய் உங்க குடோன்லயோ இல்ல கோயிலே எந்த ஒரு இடத்துல நீங்க சிலையை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2000 3000 எக்ஸ்ட்ராவும் கம்மி பண்ணி தரேன் இருக்காங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெகுலரா பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிட்ட இருக்க ஃபர்ஸ்ட் உடன் நம்ம வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா அரடியில இருந்து 5 அடி வரைக்கும் விநாயகர் சிலை இருக்கு. நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சிலையா நான் காமிக்கிறேன். இந்த சிலை பாத்தீங்கன்னா வந்து 5 தலை நாகத்துக்கு மேல வந்து விநாயகர் உட்காந்துருக்க மாதிரி சிலை வந்து ஒரு 4 அடி வரும். அதுக்கு மேல நாகம் வந்து ஒரு அடி வரும். மொத்தமா இந்த சிலையோட ஹைட் பாத்தீங்கன்னா 5 அடி வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா யானை தலை மேல வந்து விநாயகர் உட்காந்துருக்காரு. யானையோட தலை மேல வந்து விநாயகர் உட்காந்துருக்க மாதிரி விநாயகர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி வருவார், அவ்வளோதான். தலை தான் வந்து பெருசா இருக்கு, யானை தலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மயில் மேல வந்து விநாயகர் உட்காந்துருக்காரு, தலப்பா கட்டிட்டு உட்காந்துருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி வருவார். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா எலி வந்து விநாயகர் வந்து ரதத்தில் வந்து இழுத்துட்டு போற மாதிரி ஒரு மாடலு. இது வந்து உங்களுக்கு ஒரு 5 அடி 5 அடி வரும். இதுலேயும் உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயப்பன் மாடல்ல விநாயகர் இருக்காரு. இது வந்து ஒரு 7 அடி வரும். கால் வந்து ஐயப்பன் மாதிரி உட்காந்துருக்க மாதிரி 4 கையோட. இது வந்து உங்களுக்கு ஒரு 7 அடி சிலை வரும். இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடல் 4 மாடல் சிலை வச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நார்மலாக எப்பயும் போல உட்காந்துருக்க மாதிரி சூரியன் ஆர்ச்சோட பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இது வந்து ஒரு 6 அடி வரும். அடுத்தது நந்தி மேலே உட்காந்துருக்க மாதிரி விநாயகர். இது வந்து ஒரு 5 அடி சிலை. இந்த லைன் ஃபுல்லாக ஒரு 5 மாடல் பக்கமாக இருக்குது சிலைங்க. இது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் குடோன். வெளியே ஒரு குடோன் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 அடி 1 அடி சிலைங்களாம் இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் வந்து ஹோல்சேல் போகுது. நீங்கள் ஹோல்சேலாக உங்களுக்கு சிலை தேவைப்படுறதுனால இவங்ககிட்ட புக் பண்ணிக்கலாம். அடுத்தது இவங்களோட 2வது குடோனுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தது தாமரை பூ மேலே வந்து விநாயகர் உட்காந்துருக்காரு. இது வந்து ஒரு 8 அடி விநாயகர் சிலை. நார்மலாக 4 கை வச்சுட்டு எப்பயும் போல இருக்க மாதிரி 8 அடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இது ஒரு 4 அடி சிலை. பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது. உங்களுக்கு ராஜ அலங்காரத்தில் விநாயகர் தர்பாரில் உட்காந்துருக்க மாதிரி. இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலைங்க இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு 8 அடி சிலை. இது அகலம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6 அடி அகலம் இருக்கும். இவங்களுக்கு வந்து நார்மலாக வந்து விநாயகர் வந்து எப்பயும் போல உட்காந்துருக்காரு. நல்லா வயிறுலாம் பெருசாக, கை நல்லா உடம்பே பெருசாக இருக்க மாதிரி ஒரு இது தும்பிக்கைக்கு வந்து டிசைன் வரும். நல்லா இருக்கும். இது பார்க்க நான் காமிக்கிறேன். பெயிண்ட் அடிச்ச சிலையே இருக்குது. இது வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வந்து ஃபுல்லாக வந்து விநாயகர் வந்து நார்மலாக உட்காந்துருக்க மாதிரி. நான் இது வந்து உங்களுக்கு வெளியே அந்த சிலையோட மாடல் இருக்குது, ஃபுல் லுக்கு. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். எங்ககிட்ட வந்து இந்த வருஷம் வந்து நியூவாக வந்திருக்க மாடல் வந்து ஒரு 2 சிலை இருக்குது. அது 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சிலை. பின்னாடி வந்து கிருஷ்ணர் ராதை இருக்க மாதிரி பேக்ரவுண்ட் ஆர்ச்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து விநாயகர் வந்து ஒரு கால் மடிச்சு வச்சு கையில் ரோஸ் வச்சிருக்க மாதிரி மயில் தர்பாரில் உட்காந்துருக்க மாதிரி இது ஒரு மாடல் உட்காந்துருக்காங்க. இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 அடி வரும். இது பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. கண்ணெல்லாம் அவ்வளோ சூப்பராக நேச்சுரலாக இருக்குது. அப்படியே பார்க்கவே பார்த்தோம்னா அந்த எலி ரதத்தில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே சிலைலாம் வந்து மோஸ்ட்லி எல்லாம் புக் ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு சிலை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இங்கே இருக்கிறதுல நீங்கள் எந்த மாடல் சொன்னாலும் உங்களுக்கு வந்து திரும்பி ரெடி பண்ணி உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தி புத்தி ஆர்ச்சோட இந்த சிலை வந்து இருக்குது. இது வந்து இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி வரும். இங்கே இருக்கிறது வந்து இதான் பெரிய ஹைட்டாக இருக்க மாதிரி. அதாவது வந்து விநாயகர் வந்து ஒரு கால் மடித்து உட்காந்துருக்க மாதிரி, சமணங்கால் போட்டு உட்காந்துருக்க மாதிரி 4 கையோடு இருக்கார் விநாயகர். சித்தி புத்தி ஆர்ச்சோட வரும். இந்த லைன் ஃபுல்லாக அதே தான். அடுத்தது இங்கே ஒரு கிரியேட்டிவான ஒரு பெயிண்டிங்கோட இங்கே ஒன்று பண்ணியிருக்காங்க. கிரைனட் கல்லில் வந்து விநாயகர் இருந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. பெயிண்டிங்கு லுக் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 9 அடி சிலை. இது இந்த லைன் ஃபுல்லாக அந்த எலி மாடல் இருக்க சிலைங்க தான். இது வந்து அதே மாதிரி தான் இருக்கும். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மாடலில் வந்து விநாயகர் இருக்கார். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி வரும். கிருஷ்ணர் மாடல் வந்து விநாயகர் வந்து எலி மேலே வந்து கை ரோஸ் வச்சுட்டு கை வச்சிருக்க மாதிரி. இது வந்து ஒரு 7 அடி 8 அடி வரும் இந்த சிலை. இந்த லைன் ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணியும் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இந்த சைடு நம்ம முன்ன பார்த்த அந்த கொக்கு சிலை வந்து பெயிண்டிங் நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த கலர் நிறைய கலர் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ராஜா மாடலில் 4 அடி சிலை. இது பெயிண்டிங் கண்ணெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த லைன் ஃபுல்லாக அதே மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த சிலை வந்து பெயிண்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது. பார்க்குது லைன் ஃபுல்லாக அதே தான். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 8 அடி சிலை வரும். விநாயகர் வந்து நார்மலாக உட்காந்துருக்காரு. தும்பிக்கைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து நகை ஜுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே பெயிண்டிங் பயங்கரமாக இருக்குது. அப்படியே மின்றாரு.
இவங்ககிட்ட மொத்தமாக வந்து ஒரு 10 மாடல் சிலைங்க தான் இருக்கும். 10 மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு 10 சிலை வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எந்த சிலை பிடிச்சிருக்கோ, எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி எல்லாம் புக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ முன்ன 9 அடியில் பார்த்த விநாயகர், ஐயப்பன் மாடல் விநாயகர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 4 அடியில் இருக்குது இந்த இடத்துல. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலப்பா கட்டிட்டு விநாயகர் இருக்காரு, பார்க்கவே பயங்கரமாக இருக்காரு. இது வந்து ஒரு 5 அடி வரும், ஆர்ச்சோட சேர்த்து இருக்கு, மயில் ஆர்ச்சி இருக்கு பின்னாடி. இதுலேயும் உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை பார்த்து பிடிச்ச மாதிரி புக் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு ரதம் மாடல் விநாயகர், எலி மூஞ்சில் வந்து விநாயகர் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி. முன்ன நம்ம பார்த்தோம் அது வேற, ஆனால் இது வந்து வேற மாடலு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 அடி வரும், விநாயகர் வந்து மூஞ்சில் இழுத்துட்டு போகிறார் ரதத்தில், அந்த மாதிரி மாடல் இது. இதுலேயும் உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் வந்து புக் எழுதுகிற மாதிரி ஒரு மாடல் இருக்குது. இது வந்து ஒரு 4 அடி வரும். ராஜா பகுத் சிலை இங்கே இருக்குது. ராஜா பகுத் மாதிரி பின்னாடி சூரியன் ஆர்ச்சோட இவர் வந்து இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 அடி 9 அடி வருவார். விநாயகர் வந்து கையில் ரோஸ் வச்சுட்டு இருக்க மாதிரி. இந்த கடையில் வந்து அவ்வளோதான், 10 மாடல் இருக்கும். 10 மாடலில் ஒரு மாடல் 10 சிலை அந்த மாதிரி வச்சிருக்காங்க. நீங்கள் எது புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணி தருவாங்க. அதாவது ஒயிட் பீஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பெயிண்ட் பண்ணி தருவாங்க. நீங்கள் வந்து ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் சிலை எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 2000 3000 வந்து உங்களுக்கு கம்மி பண்ணியே கொடுத்துருவாங்க. லால்பாக் ராஜா இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி வருவார்.